வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது. அந்த ஒரு சில தீய பலன்களும் பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? முதல்ல பாருங்கள், இந்த 12 ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் பாருங்கள், நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க, ரிஷப ராசியை பற்றி சொன்னீங்க. நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன். எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸுங்க. ஒரு மிதுன ராசி அன்பர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட பேசி நம்மளால் சமாளிக்க முடியாது. நல்லா பேசுவாங்க. அதாவது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை பேசியே சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது மிதுனத்துக்கு உண்டுங்க. பொதுவாக பாருங்கள், புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றதுனால இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண கொடுத்தீங்களான்னா பல கோணங்களில் அதை பார்ப்பாங்க. பல கோணங்களில் பார்த்து பல விதமாக அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புத்தி கூர்மை அப்படின்றது மிதுனத்துக்கு உண்டு. பொதுவாக பாருங்கள், மிதுனத்தில் வாய் மூலியமாக தொழில் செய்கிறவங்க, அதாவது வாயை மூலதனமாக வச்சு தொழில் செய்கிறவங்க, அவங்க அஸ்ட்ராலஜர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாருங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, பயங்கர பீக்கில் போவாங்க. அதுக்கும் மேலே இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்பீச்சு, இன்டர்வியூஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக போவாங்க. அதாவது க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதுனால இயல், இசை, நாடகம், சினிமா துறை, இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கால் பதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மிதுன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் பாருங்கள், ஈஸ் த லார்ட் ஆஃப் 8 and 9. அதாவது சனி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துஷ்ஸ்தானத்துக்கு அதிபன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். வக்ரகதி அடைஞ்சிருந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் அவங்களே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோங்க. அந்த பிளான் பார்த்திங்கன்னா அப்படியே ஊசலாடுது, அந்த பிளானை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது சாத்தியங்க. வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது நீங்கள் ஒரு டூராகவும் போகலாம், இல்லை நாங்கள் வேலைக்காக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு வீசா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்றது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த சொத்து வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக்கும் பண்ணிட்டோம், ஆனால் அது என்னவோ தெரியல, அது சரியாக நடக்கலை, அந்த வீடு பிடிக்கல, அந்த இடம் சரியாக வரல, அது காசு அமௌண்ட் ரெடி ஆகலை, லோன் கலைஞ்சுட்டுருக்கோம், லோன் வரலை, இப்படின்ற நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கக்கூடிய சனி பகவான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவார். எப்படி அப்படின்னா, 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் சனி, அவர் தான் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபனும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு. இதில் ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷன் அப்படின்றது இருக்குதாங்க செய்யும். அது எதனால் எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சுய ஜாதகத்தில் பாருங்கள், சனி பகவானை விதிக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதிக்கிரகம் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை. அதாவது அவரே பார்த்திங்கன்னா துஷ்தானத்தில் இருக்கார், அவரே ஜென்மத்தில் இருக்கார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது
பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 100% நாங்கள் சொல்கிறோன்னா 100% நடக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அது உங்களோட சுய ஜாதகத்தையும் எங்களுக்கு இது மாதிரி பெருசாக மேட்ச் வரலைங்க, மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், சுய ஜாதகத்தை ஒரு முறை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு தெளிவான விஷயத்தை உங்கள் குடும்ப ஜோஷியர் சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், பிளானட்ஸ் நெவர் சே லை. கிரகங்கள் என்றுமே பொய் கூறுவதில்லை. அவங்க இருக்கிற இடம், பார்க்குற பாவை, கன்ஜங்ஷன் ஆகிருக்கிறது, அதாவது சேர்ந்து இருக்க கிரகம், அதை பொறுத்து அதுக்கான பலாப்பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க. புரியுதுங்களா? அப்போ மேட்ச் ஆகலை எங்களுக்கு, நீங்கள் 10 விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதில் 2 தான் நடக்குதுங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வரும் பாருங்கள், இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்க சனி பகவானால் குடும்பத்தில் இருந்த நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் நிறைய மிதுனத்துக்கு வந்து பாருங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக எங்களுக்குள்ள அந்யோன்யம் அப்படின்றது இல்லைங்க. நாங்கள் வந்து பாருங்கள் நல்லா தாங்க இருந்தோம். சமீப காலமாக பெருசாக எனக்கும் எங்கள் ஒய்ஃப்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு மனக்கசப்பு, மனமுட்டம் தான் இருக்குது. நான் ஒன்று சொல்ல அவள் ஒன்று நினச்சிக்க, அவள் ஒன்று சொல்ல நான் ஒன்று நினச்சிக்க. நான் மிதுன ராசி லேடிங்க, எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று சொல்ல நான் ஒன்று நினச்சிக்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இது எல்லாத்துலேயும் மாற்றங்கள் அப்படின்றது ஒன்று ஏற்படுங்க. பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மிதுனத்தினோட திங்கிங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத சாலிடாக நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து மிதுன ராசி அன்பர்கள். உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாற்றம் சாலிடாக ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், காரிய தடைகள். இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்ய போனாங்க, ஏதாவது ஹிண்ட்ரன்ஸுன்றது இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த வேலையில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய எஃபர்ட் போடுறோம், அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சும்மா ஒரு சின்ன வேலை இது வந்து நடக்கணும் அப்படின்னு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துல அந்த ஆள் இருக்க மாட்டேங்கிறான். இல்லை நம்ம காசு கொடுக்குறோம், அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. இல்லை காசு கொடுக்குறோம், அவங்களும் அந்த வேலையை சின்சியராக செய்கிறாங்க, ஆனால் வேலை இழுபறியாகவே இருக்குது. இப்படி பல விஷயம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த பல விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இழுபறி அப்படின்றது அகலுங்க, காரிய தடை அப்படின்றது அகலும். அப்போ உங்களுக்கு பாக்கிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பாக்கியத்தை ஏற்படுத்துவார், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணக்கூடிய அத்துணை விஷயங்களையும் இந்த பாக்கிய சனி ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாக்கிய சனி வந்து பாருங்கள், நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாத பாருங்கள், இந்த மிதுனத்துக்கு பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது கிடைக்கும். எப்படி பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது கிடைக்கும்னா, நம்ம செய்கிற தொழிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். நம்ம வந்து தொழிலை வந்து பார்த்திங்கன்னா முழு முயற்சியோடு செய்வோம், முழு ஈடுபாடோடு செய்வோம். ஈடுபாடோடு செய்யறதுனால நம்ம தொழில் மேன்மையடையும். அதனால் பொருளாதாரத்தில் லாபம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது வருங்க. ஆன் தி ஹோல் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய சனி நிறைய பாக்கியங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் என்ன நல்ல பலன்களை அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு வழிபாடு அப்படின்றத சொல்லதா செய்வோம். அந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு என்ன வழிபாடு சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம நவகிரகங்களில் சனி பகவான் இருப்பார், அந்த சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டுட்டு வாங்க. எள்ளு விளக்கு நல்லெண்ணெய் போட்டு தீபம் போட்டுட்டு வாங்க. இது வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. இது மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வராரு இல்லையா? ஏன்னா வக்ர நிலையில இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது. சின்ன சின்ன மன குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், திடீர்னு நிதி தட்டுப்பாடு, அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்த கூடிய இந்த சனி வக்ர நிலையாகப்பட்டது இப்ப இயல்பு நிலைக்கு மாறும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அஷ்டம சனி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இழந்திருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இழப்புகள் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்ச ஒரு 4 மாத காலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில இழப்புகள் மீண்டும் தலை தூக்க
ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லாபமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக வேகம் இருக்குமே ஒழிய அந்த வேகத்துல ஒரு நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது வரும் நமக்கு 100% தெரிஞ்சிடும். ஆனாலும் அங்க போய் நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க கடனே கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பு பணம் நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 4 மாதத்துல. இப்ப இந்த நிவர்த்தி அடையதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது எப்படி இருக்கும், எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு, ஆனா அவரை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த வக்ர நிவர்த்தி. இந்த மாதிரிதான் ஒரு செயல்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு விவேகத்துடன் செயல்படக்கூடிய, நம்ம எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும், நமக்கு அங்க காரியம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும், உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா உங்களுடைய ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஆணித்தனமாக இந்த விஷயங்களை நம்ம செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெளிவோடு அந்த விஷயத்தை செய்து முடிப்பவர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய இந்த மிதுன லக்ன அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் அந்த சிந்தனையில ஒரு சின்னதான ஒரு தாமதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகளை, சில பேர் பாத்தீங்கன்னா என் நிலம் வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து வீட்டுல கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து திருவாதிரை, முக்கியமான நட்சத்திரமான அந்த ராகு நட்சத்திரத்துல ஏண்டா பிறந்தோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வலி, ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை, தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி ஏன்னா பிரச்சனைகளை நோக்கி பயணிக்க கூடியவர்கள்னு சொல்றதை விட பிரச்சனைகள் உங்களை நோக்கிதான் பயணிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதங்களுக்கு உறுதியானது. எந்த விதமான ஒரு நிலைப்பாடுல அந்த ஒரு தடுமாறாம நீங்க உங்களுடைய வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் நல்லா கொடுப்பீங்க, ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன சஞ்சலப்போட இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியில அந்த சனி பகவான் இந்த கடைசி 4.5 மாதங்கள், ஏன்னா அடுத்து அவர் பெயர்ச்சியாக போறார், உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போறாரு. இப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி 4.5 மாதங்கள் அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வையாகப்பட்டதுதான் இந்த காலகட்டத்துல வேலை செய்ய போகுது. அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது, அதாவது அந்த மேஷ ராசியில விழுது. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நிறைய இழந்ததெல்லாம் நிறைய இருக்கு, இல்லன்னே சொல்லல, அதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும் நீங்க இந்த காலகட்டத்துல. அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க இந்த நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இதுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்த போகுது. இந்த கோச்சார நிலவரப்படி சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியில இருக்கிறாரு. அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த சனியை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய, இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தலைமை இருப்பாங்க இல்லையா, அந்த தலைமை சொல்றதுதான் அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த கோச்சார கிரக
கிரகங்கள் டெம்பரரியா எல்லா இடத்துலயுமே மூவ் ஆயிட்டு இருக்குது. இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரைப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா நம்ம தசாபுத்தியில இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ உங்களுக்கு சனி தசை ராகு புத்தியே நடக்குது அப்படின்ற போது அந்த சனி தசை எந்த பாவகத்துல இருக்குது, அந்த பாவகத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படின்றதுதான் இந்த கோச்சார சனிக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கும், ஒர்க் அலாட்மெண்டா இருக்கும். இப்படிதான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருபடி செயல்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல கோச்சார நிலவரப்படி உங்கள தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க, நிறைய இடைவிடாத முயற்சிகளை எடுக்க போறீங்க. அதனால லாபமா கேட்டீங்கன்னா 100% லாபம் தான் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா அவரு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வெளிநாட்டுக்காக நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்ல. அதுல ஏதோ சில தடைகள், தேவையில்லாத ஒரு பண இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 3 மாதத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆபீஸ் சம்பந்தமாகவே நீங்க வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மிதுனராசி என்பர்கள் நீங்க இடைவிடாம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 6 மாதத்திற்கு மேலாகவே வீட்டுல இருந்து அந்த வேலையை விட்டு வீட்டுல இருந்து விடாமுயற்சியாக தேடிட்டு இருக்கீங்க. எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு இலகுவாக, ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க. ஆனா கடைசி நேர இன்டர்வியூல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி வாய்ப்புமே இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணனே, ஆனா இப்போ ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிட்டேன், ஆனாலும் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மிக தீவிரமாக இருக்கும். அதுதான் இந்த 4.5 மாதங்கள் அவருடைய பார்வை மிக எளிதாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய தசாபுத்தி அமைப்பையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மேற்படிப்பை தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா CA, அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில மாஸ்டர் டிகிரிஸ், அடுத்து வெளிநாட்டுல போய் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இருக்கும். நிறைய பேர் தன்னுடைய காதல் தோல்வியில நிறைய ஒரு மரணம்ன்ற அளவுக்கு போய் உங்களுடைய அவஸ்தையை சந்தித்துட்டு வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு 4.5 மாதங்கள் ஒரு ரிலாக்ஸான ஒரு காலகட்டம். ஏன்னா பெரிய வழியில இருந்து, மரண வேதனையிலிருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால இந்த 4.5 மாதங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிறீங்க. அவங்களுக்கு எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஜாதகம் இல்ல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸே இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஒரு மிடில் ஏஜ்ல, அதாவது 13 வயதுல இருந்து 18 வயசுக்குள்ள அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு முடியாத ஒரு நேரமா அந்த டயத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். ஜாதக ரீதியா அவன் என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான், இது டெம்பரரி தானா இல்ல பெர்மனண்டாவே இப்படி இருப்பானா, இல்ல அவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது இடமாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க எழுதி தரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அது சம்பந்தமான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.